இன்றைக்கு அவர்களின் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய முட்டுக்கட்டை எது என்றால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ அல்ல, திமுக போன்ற திராவிட கட்சிகளோ அல்ல, இந்திய அரசமைப்பு சட்டம் தான். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆனால் சனாதனத்திற்கான செயல் திட்டம் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது. கார்பரேட் நலன்களுக்கான செயல் திட்டம் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறது. ஒப்புக்கொண்டோ ஒப்புக்கொள்ளாமலோ, உடன்பட்டோ உடன்படாமலோ கார்பரேட் நலன்களுக்கான செயல் திட்டங்களில் எல்லா கட்சிகளுக்குமே தேர்தல் கட்சிகளில் உடன்பாடு இருக்கிறது, ஒரு உடன்பாட்டு புள்ளி இருக்கிறது. ஆனால் சமூகம் மற்றும் கலாச்சார தலங்களில் சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லது பாதுகாப்பதற்கு தலைமுறை தலைமுறையாய் நினைவு வருகிற இந்த சமூக ஒழுங்கை சீர்குலையாமல் பாதுகாப்பதற்கு, பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற இந்த சமூக கட்டமைப்பை தகர்க்க விடாமல் தடுப்பதற்கு, கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவதற்கு, வீர சாவர்கரின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்து ராஷ்டிரம் என்பது தேவையாக இருக்கிறது. அதை அறிவிப்பதற்கு இன்றைக்கு அவர்களின் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய முட்டுக்கட்டை எது என்றால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ அல்ல, திமுக போன்ற திராவிட கட்சிகளோ அல்ல. இவையெல்லாம் எதிர்க்கின்றன, விமர்சிக்கின்றன. இவற்றையெல்லாம் அவர்கள் தேர்தல் களத்தில் எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் சனாதன கனவுகளுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது, இந்து ராஷ்டிர கனவை நனவாக்க விடாமல் தடுக்கும் வகையில் முட்டுக்கட்டையாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம் தான். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதுதான். எப்படி ஒன்றிய அரசுக்கு அதிகார குவிப்பை தருகிற அதே கான்ஸ்டிடியூஷன் டெல்லியிலே வலுவான ஒரு ஒன்றிய அரசு அமைய வேண்டும், அப்போதுதான் ஒரு இந்தியா என்கிற நாட்டை வடிவமைக்க முடியும் என்பதற்கான ஏதுக்களை தருகிற, ஏதுவான வாய்ப்புகளை தருகிற அதே கான்ஸ்டிடியூஷன் சனாதனத்திற்கு துளியும் இடம் கொடுக்காமல் மிக வலுவாக, மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோட்பாடுகளை முன்மொழிகிறது. புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு என்ன புதிய இந்தியா? சமத்துவ இந்தியா, சகோதரத்துவ இந்தியா கட்டமைக்கப்படுவதற்கு, சகோதரத்துவம் மலர வேண்டுமானால், சமத்துவம் இங்கு நிறுவப்பட வேண்டுமானால் சனாதனம் என்கிற கருத்தியல் வேறறுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கிற சமூக அமைப்புக்கு எதிரான தாக்குதல் நடைபெற வேண்டும். அதற்கு மாவோயிஸ்டுகள் காடுகளில் பயிற்சி பெற்று ஆயுதம் தாங்கிய யுத்தத்தை நடத்துவது போல் அல்லாமல், நிலப்பரப்புகளுக்கு எதிராக, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக, சுரண்ட முதலாளித்துவ ஆதிக்க கும்பலுக்கு எதிராக உழைக்கும் மக்களை அரசியல்படுத்தி அமைப்பாக்கி அவர்களோடு களம் காண வேண்டும் என்று எண்ணாமல், அந்த வழியை தேடாமல், ஒற்றை பேராயுதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தறிந்த ஒன்றுதான் அரசமைப்பு சட்டம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.